என்னங்க இந்த பேங்க்லலாம் நீங்க அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோவ கண்டிப்பா பாருங்க. இல்லாட்டி நீங்க தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன் அப்டின்னா, நம்ம ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்குன்னா, கடந்த 1 வருஷத்துல பேங்க் வெப்சைட் ஃபேக் வெப்சைட்னால 36,000 கோடி ரூபாய் ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. அதனால பேங்க் டொமைன் நேம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி ரெகுலைஸ் பண்றாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பேங்க் நேம் .bank.in மாறிடும். இந்தியன் பேங்க் .in அப்படிங்கிறது இனிமே இந்தியன் பேங்க் .bank.in அப்படிங்கிற மாதிரி மாறிடும். அதே மாதிரி kodak.in அப்படிங்கிறது kodak.bank.in அப்படிங்கிற மாதிரி மாறிடும். இந்த மாதிரி எல்லா பேங்க் கடைசியிலையும் .bank.in அப்படிங்கிறது இருக்கும். இதை வச்சு நம்ம இதுதான் ஒரிஜினல் பேங்க் வெப்சைட்டுங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். இனிமே இந்த மாதிரி ஃபேக் மெசேஜ் வந்தா அந்த லிங்கை கிளிக் பண்ணாம கடைசியில் .bank.in இருக்கான்னு பார்த்து நீங்க சேஃப்டியான வெப்சைட்டுக்குள்ள போய் நீங்க பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ணலாம்.